ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா பார்த்துட்டு நல்லா இருக்கு இல்ல நல்லா இல்லைன்னு ரிவ்யூ சொல்லலாம். சகிச்சிக்கவே முடியல ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்னா ரோஸ்ட் கூட பண்ணலாம். ஆனா ஆகஸ்ட் 14 இருந்து மொத்த சோசியல் மீடியாவும் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி 3 மணி நேர படத்துல 3 லட்சம் குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க எல்லாம் கூலி படத்துக்கு ரிவ்யூவும் பண்ணல ரோஸ்டும் பண்ணல. இவனுங்க பண்றதுக்கு பேரு இன்வெஸ்டிகேஷன், அதுவும் டிடெக்டிவ் ரேஞ்சில். ஒரு கைலாங்கல்ல வாங்கின ஒரு சேர் இருக்குது, 4 ஒயரை சொருவி வச்சிருக்காங்க. அதுல எனக்கு என்ன டவுட்னா, ஷெர்லாக் ஹோம்ஸால கூட ஒரு படத்துல இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமான்னு தெரியல. லியோ அளவுக்கு இல்ல, விக்ரம் அளவுக்கு இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அண்ணாத்த லெவலுக்கு தான் இந்த படம் இருக்குன்னு ஒரு ஸ்டீரியோ டைப்பை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. சொல்ல போனா சூப்பர் ஸ்டார் கெரியர்ல அதிக ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வந்தது கூலிக்கு தான். இவ்வளவு ஹேட்டுக்கு கூலி 1% கூட டிசர்வ் இல்லாத படம். சோ இந்த படத்தை கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்து சில ஜீனியஸ் சினிஃபைல்ஸ் கண்டுபிடிச்ச இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கெல்லாம் ரீப்ளே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடு. வாட்சை இல்லீகலா இம்போர்ட் பண்றதா, டெட் பாடிஸ் எரிக்கிறதா, இல்ல ஹார்ட் டிராபிக்கிங்கா, இந்த படத்துல எது மெயின் கான்செப்ட் அப்படிங்கறதுல லோக்கிக்கு ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்னு நிறைய क्वेश्चंस வந்துட்டு இருக்கு. இதுக்கான ஆன்சர் படம் ஸ்டார்டிங்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்லயே அண்டர் கவர் போலீஸா இருக்க காளி வெங்கட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. வாட்ச் மட்டும் இல்ல, இவங்க வேற ஏதோ பண்றாங்கன்னு. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். வேற ஏதோ பண்றாங்கன்னு காளி வெங்கட் சொன்ன அடுத்த ஷாட்லயே கூலிங்களோட பிளட் எல்லாம் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்கேயே லோக்கி ரிவீல் பண்ணிட்டாரு நாகார்ஜுனா பண்ற மெயின் கிரைம் ஹார்ட் டிராபிக்கிங் தானே. அப்புறம் ரஜினி எல்லா பாடியும் மிஷின்ல எரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாடியில மட்டும் ஹார்ட்டை கிழிச்சு தையல் போட்ட மாதிரி இருக்கும். பட் அதை ஒரு 5 செகண்ட் காமிச்சிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை செகண்ட் ஹாஃப்ல தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் ரஜினிக்கும் நாகார்ஜுனாக்கும் கனெக்டிவ் இருக்க மாதிரி ஒரு பிளாஷ்பேக் வருதுன்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கு ஆன்சர் மெயின் கான்செப்ட்ங்கிறது வேற, அதுக்குள்ள நடக்கிற ஹீரோ வர்சஸ் வில்லன் கிளாஷ் வேற. எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலர் எடுத்துக்கிட்டோம்னா சில கடத்தல் தான் அந்த படத்தோட மெயின் கான்செப்ட். பட் ரஜினி ஒரு பையனை கொல்ற மாதிரி அந்த படம் எமோஷனா முடியும். அதுக்காக ஜெயிலர் அப்பா வர்சஸ் பையன் கோட் மாதிரி ஒரு கதைன்னு சொல்லிட முடியாது. ஸ்டில் ஜெயிலர் செலக்கடத்தல் பண்ற வர்மன் வர்சஸ் ரிட்டையர்ட் ஆன ஜெயிலர் தான் அந்த படத்தோட மெயின் கான்செப்ட். சோ அந்த மாதிரி வாட்ச், தேவா வர்சஸ் சேவியர் பிளாஷ்பேக்லாம் இருந்தாலும் ஹார்ட் டிராபிக்கிங் தான் கூலியோட மெயின் கான்செப்ட். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. தேவா சைமனோட அப்பாவை கொல்லும் போது சைமன் அங்கதான் இருப்பாரு. ஆனா பிரசன்ட்ல ஏன் தேவாவை அடையாளம் தெரியலன்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு பதில் சைமன் எப்பெல்லாம் தேவாவை மீட் பண்றாரோ அப்பெல்லாம் சரக்கு அடிச்சிட்டு செம போதையில தான் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 3 வாட்டி சைமனும் தேவாவும் மீட் பண்ணுவாங்க. ஷோபின் பாடியை புதைக்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க. அப்ப நிக்க கூட முடியாத மாதிரி தள்ளாடிட்டு தான் தேவாட்ட பேசிட்டு இருப்பாரு சைமன். அதுக்கப்புறம் இன்டர்வல் சீன்ல மீட் பண்ணுவாங்க. அப்ப ஐ எம் த டேஞ்சர் சாங் எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் மட்டையாகிற ஸ்டேஜ்ல தான் சைமன் இருப்பாரு. அவங்க கடைசியா மீட் பண்றது கிளைமேக்ஸ்ல. சைமன் கண்ணு முன்னாடியே ஒரு பையன் செத்த கோவத்துல சென்னைக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்போ பிளைட் டிராவல்ல கூட ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. சரக்கு அடிச்சிட்டு பிளைட் விண்டோல எல்லாம் கிளாஸ் தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி அந்த ஷாட் இந்த படத்துக்கு தேவையே இல்ல. அவர் போதையில தான் இருக்காரு அப்படின்னு நமக்கு வாண்டடா காமிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கிளைமேக்ஸ்ல தேவா சைமன் கிட்ட என்ட்ரி ஆகும் போது கூட அங்க அவர் குடிச்சிட்டு தான் இருப்பாரு. சோ 3 டைம் தேவா சைமனை மீட் பண்ணுவாரு. 3 வாட்டியுமே சம போதையில தான் இருப்பாரு. பட் அப்படி இருந்தா ஒரு நடந்த இன்சிடென்ட் அவருக்கு ஷேடா வந்துட்டே தான் இருக்கும். மேபி அவர் ஸ்டெடியா இருந்திருந்தா தேவாவை கண்டுபிடிச்சிருக்கலாம். கண்ணெதிரா பெத்த பையனோ பொண்ணோ சாகிறது என்னன்னு உனக்கு காட்டணும்னு நினைச்சேன். ராஜசேகர் கேரக்டர் சுத்தி நிறைய இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது எதுவுமே ஒர்த்தே இல்ல. ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக்ல கூலியா இருந்த ராஜசேகர் எப்படி பிரசன்ட்ல சயின்டிஸ்ட் ஆனாரு அப்படின்னு ஒரு கேள்வி. பாஸ்ட்ல எங்கேயுமே ராஜசேகர் கூலியா இருந்த மாதிரி காட்டியிருக்கவே மாட்டாங்க. தேவா பிளாஷ்பேக் சொல்லும்போது கூட நாங்க கூலியா போனப்ப எங்களுக்கு ராஜசேகர் மட்டும்தான் ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லியிருப்பாரு. மேபி தமிழுங்கிறதால ஒரு ஆதரவு கொடுத்திருக்கலாம். பிளாஷ்பேக் காட்டும் போதெல்லாம் தேவா கூட இருக்கவங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. பட் ராஜசேகர் எங்கேயுமே கூலி யூனிஃபார்ம் போட்டிருக்கவே மாட்டாரு. சோ அவர் பாஸ்ட்ல எங்கேயுமே கூலின்னு சொல்லல. இவனுங்களா ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிட்டு அதை கான்ஃபிடென்ட்டா வேற ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலத்து இளைஞர்கிட்ட எனக்கு பிடிச்சதே தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க போறேன். இத கூட விட்டுறலாம். அடுத்து ஒண்ணு இருக்கு. சத்யராஜ் பாஸ்ட்ல கார்லாம் வச்சிருந்தாரு. பட் இப்ப பிரசன்ட்ல எப்படி பசங்களை படிக்க வைக்க கூட காசு இல்லையா அப்படின்னு இன்னொரு தற்குறித்தனமான கேள்வி. நிஜமா எனக்கு புரியல. புஷ்பா 2, KGF 2 எல்லாம் பார்க்கும்போது இப்படி சீன் பை சீன் இன்வெஸ்டிகேட் பண்ற நம்ம ஆளுங்க மூளை எங்க போச்சுன்னு தெரியல. பாஸ்ட்ல மும்பைல இருக்கும்போது கார் வச்சிருந்திருப்பாங்க. தேவா ஹார்பர்ல பண்ண பிரச்சனையால தேவாவோட ஒய்ஃப், அதாவது ராஜசேகர் தங்கச்சி, அப்புறம் அவரோட பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வைசாக் வந்து செட்டில் ஆயிருப்பாரு. மேபி மும்பைல வந்த இன்கம் இந்த புது பிளேஸ்ல வந்திருக்காது. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுமா? சார்லி கூட ஒரு சீன்ல மென்ஷன் பண்ணிருப்பாரு. அவர் ரிசர்ச் கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சொந்தமா அவரே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லியிருப்பாரு. சார்லி சொன்ன இந்த ஒரு டயலாக்லயே ராஜசேகர் சுத்தி இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பதில் இருக்கு. அவர் கூலியும் இல்ல, ரிசர்ச் பேக்ரவுண்ட்ல இருந்திருக்காரு. இப்போ வேலையை விட்டதாலதான் பினான்சியலா கஷ்டப்படுறாரு அப்படின்னு இவனுக்கு கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே சார்லியே பதில் சொல்லியிருப்பாரு.
ராஜசேகர் கண்டுபிடிச்ச அந்த மிஷினே ஒரு தேவையில்லாத அணின்னு அதையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மிஷின்ல பணத்தை எரிக்கிறது லோகேஷ் கனகராஜோட மெயின் கான்செப்டா அப்படிங்கிறது எனக்குமே ஒர்க் அவுட் ஆகல. அதை நான் என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன். பட் நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு டைரக்டருக்கு அந்த தாட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அடிமட்ட முட்டாள்தனம். அந்த மிஷினோட முக்கியத்துவத்தை லோக்கி ஒரு சீன்ல சூப்பரா காமிச்சிருப்பாரு. ராஜசேகர் செத்ததுக்கு அப்புறம் அவர் பாடியை நார்மல் கிரெமேஷன் மிஷின்ல வச்சு எரிப்பாங்க. தேவா வெளியே உட்காந்து அதை பாக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் எரிச்ச புகை மேல புகையா பிளாக் கலர்ல ஃபுல் பொல்யூஷனா வரும். அதை தேவா உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருப்பாரு. ராஜசேகர் அந்த மிஷினுக்கு அப்ரூவ் வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற மிஷின்ல நிறைய பொல்யூஷன் இருக்கும், நான் கண்டுபிடிச்ச இந்த சேர்ல அந்த பொல்யூஷனை கம்ப்ளீட்டா தவிர்த்துடலாம்னு சொல்லியிருப்பாரு. சோ பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ற ஒரு நல்ல காசுக்காக தான் அந்த மிஷின் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதே மத்த டைரக்டர்ஸோட கமர்ஷியல் படமா இருந்தா அந்த புகையால பல ஏழை ஜனங்க கஷ்டப்பட்டு செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு எமோஷன் பிஜிஎம் போட்டு ஆடியன்ஸ் அள வச்சு ஹீரோயிசம் காமிச்சிருப்பாங்க. பட் அது லோக்கியோட ஸ்டைல் இல்ல. ஆடியன்ஸே புரிஞ்சுப்பாங்கன்னு அதை கேஷுவலா விட்டுட்டாரு. பட் இவனுங்க கடிச்சு குதறி வச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் டீல்லாம் வச்சிருக்க சைமன் கேங்க்கு பணத்தை எரிக்க தெரியலையா? கடலுக்கு பக்கத்துல ஹார்பரை வச்சுக்கிட்டு காலங்காலமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கல்ல கட்டணமா பணத்தை கடல்ல இறக்கணுமா இல்லாம மிஷினை வச்சு எரிச்சிட்டு இருக்கிறதுலாம் ஒரு கான்செப்டானு சிங்கம் டு சகாயம் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கடல்ல ஒரு டெட் பாடி போடலாம், இல்ல 2 டெட் பாடி போடலாம். இவனுங்க மாசத்துக்கு 10-15 டெட் பாடி போட்டுட்டு இருக்காங்க. போலீஸ் தயாலுக்கு ஆல்ரெடி கால் பண்ணி பணம் கரை ஒதுங்குது, மேல் இடத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியல, முன்ன எப்படி டிஸ்போஸ் பண்ணீங்களோ அப்படியே டிஸ்போஸ் பண்ணுங்கன்னு நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இவனுங்க வெறும் பாடி மட்டும் கடல்ல தூக்கி போடல, உள்ள இருக்கிற ஹார்ட்டை உருவிட்டு ஹார்ட்டே இல்லாத பாடி தான் தூக்கி போறானுங்க. கரை ஒதுங்கும் போது எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. நெஞ்சில போட்ட தையலும் கிளியரா தெரியும். கடல் பக்கத்துல வேற இவனுங்க ஹார்பர் இருக்கு, சோ தொக்கா தூக்கிடுவாங்க. அதுவும் இல்லாம இவனுங்க சொல்ற அந்த லாஜிக்கான சிங்கம் 2 படத்திலே சகாயம் நிறைய கிரைம் பண்ணிருப்பாரு. பட் துரசிங்கம் அவரை எதை வச்சு லாக் பண்ணுவார் அப்படின்னா அவரு கடல்ல தூக்கி போட்ட அந்த ஒத்த டெட் பாடி வச்சுதான். 6 மாசத்துக்கு முன்னால புன்னக்காயல் டேவிட் சகாய கொலை பண்ணி கடல்ல ஆத்திட்டான் சார். அது இன்னும் கம்ப்ளைண்ட் ஆகாம கிடக்கு சார். அதில் தான் அவனை தூக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் முத்தி போய் இந்த படத்துல வர டைலாக்ஸ் எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க. அதுல ஒண்ணுதான் ஸ்ருதிஹாசன் கிட்ட வெறும் பணம்னு ரஜினி சொல்ற டைலாக். 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு வெறும் பணம்னு டைலாக் சொல்றாரு பாருன்னு கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. 200 கோடி சம்பளம் வாங்கினது ரஜினி, அந்த டைலாக ஸ்ருதிஹாசன் கிட்ட சொன்னது தேவாங்கிற ஒரு கேரக்டர். இந்த வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம பாலுக்கு டம்ப் ஆயிட்டாங்க. ஏதாவது ஒரு ட்ரோல் பண்ணி வியூஸ் அண்ட் லைக்ஸ் வாங்கணும்னே பண்ற வேலை இது. அதுவும் இல்லாம அந்த சீன் தளபதி படத்துல வர டைலாக், அந்த படம்லாம் பார்த்திருந்தா தானே இவனுக்கு தெரியும். சும்மா எல்லாரும் தளபதி நாயகர்லாம் கல்ட்டுன்னு சொல்றானுங்க, இவனுங்க அதை கல்ட்டுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. மத்தபடி இவனுங்க எல்லாம் பழைய படங்கள் பார்த்திருக்கவே மாட்டானுங்க போல. எது கழுதிங்க, வெறும் பணம் வச்சுக்க. சீன்ல லாஜிக் பாக்குறீங்க ஓகே, டயலாக்ஸ்ல லாஜிக் பாக்குறீங்க ஓகே, சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல கூடமா லாஜிக் பாப்பீங்க? ஒரு சீன்ல சூப்பர் ஸ்டார் போனையே பார்க்காம டைப் பண்ணுவாரு, அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தீக்குச்சி எங்க உரசினாலும் தீ பிடிக்கிறது, திரும்பி பார்த்தாலே கீழே விழுறதுன்னு பேப்பர்லாம் சரியில்லாம தான் அவன் பெரிய இடத்து பையன். இந்த மாதிரி லாஜிக் இல்லாத மேஜிக் சீன்ஸ்லாம் 50 வருஷமா சூப்பர் ஸ்டார் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதாவது 5 டிகேடா. இது வரைக்கும் வந்த எந்த ஜெனரேஷன்லயும் ரஜினி ஸ்டைல்ல எவனும் லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்ல, இந்த ஜெனரேஷனை தவிர. பிளாஷ்பேக்ல தேவாவோட ஒய்ஃப் அண்ட் குழந்தை பத்தி எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. குழந்தை இருக்கானே தேவாவுக்கு தெரிஞ்சிருக்காது. சைமனோட அப்பாவை தேவா கொன்ன உடனே ராஜசேகருக்கு அது பிடிக்காம வைசாக் வந்திருப்பாரு. தேவா சென்னையில தான் இருப்பாரு. அவங்க வைசாக்ல தான் இருக்காங்கன்னே தேவாக்கு தெரியுமா அப்படிங்கறதே நமக்கு தெரியல. அதனாலதான் மேன்ஷன்ல இருக்க அவரோட அந்த பழைய டெலிபோன் நம்பரை இன்னுமே தேவா யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா என்னைக்காவது ராஜசேகர் தேவாவை மன்னிச்சு அவரை கான்டாக்ட் பண்ணணும்னா அவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ஒரே கனெக்ஷன் அந்த போன் நம்பரா தான் இருக்கும். சோ குழந்தை இருக்கானே தெரியாம இருக்க தேவா கிட்ட சடனா உனக்கு குழந்தை இருக்கு, உன் டெலிபோனுக்கு கால் பண்ணி உன் கூலி நம்பர் சொல்றவங்க தான் உன் வாரிசுன்னு சார்லி சொல்லியிருப்பாரு. ராஜசேகரோட 3 பொண்ணுங்கள ஒருத்தர் தான் உன் பொண்ணுன்னு கூட சார்லி மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் அது பையனா பொண்ணான்னு கூட சொல்லியிருக்க மாட்டாரு. ஜஸ்ட் உன் வாரிசுன்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. அந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிறது தேவாவோட கெஸ், ஆடியன்ஸ் மாதிரியே. பட் லோக்கி நினைச்சிருந்தா வேற ஒரு பையனை கூட கால் பண்ண வச்சிருக்கலாம். வேற ஒரு ஸ்டாரை கேமியோவா போட்டு அந்த பையனை கால் பண்ண வச்சு ஸ்ருதிஹாசனை காப்பாத்துற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனா சோசியல் மீடியால எப்படி ட்ரோல் பண்றாங்கன்னா, பிரீத்திக்கு 29 வயசு ஆயிடுச்சு, தேவா ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு 30 வருஷம் ஆகுது, சோ பிரீத்தி தான் பொண்ணா இருக்கணும், இந்த சின்ன லாஜிக் கூட இவருக்கு தெரியல அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம பிரீத்தி தங்கச்சிங்க கிட்ட போய் நீங்க 3 பேர் ராஜசேகர் பொண்ணு தானா அப்படின்னு எப்படி லாஜிக்கே இல்லாம கேக்குறாருன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லயே பதில் இருக்கு. பிரீத்தியோட பெரிய தங்கச்சி ரெபாஜானோட ஏஜும் ஆல்மோஸ்ட் 28 to 30 தான் இருக்கும். அவங்க கூட தேவா டாக்டரா இருக்கலாம்னு அவருக்கு தோணிருக்கலாம். எப்படிதான் இந்த மாதிரி கூமுட்டியான கொஸ்டின்லாம் அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளவு டீப்பா ரிசர்ச் பண்றதுக்கு இது என்ன ரியல் லைஃப்ல நடந்த ஒரு உண்மை கதையா படம் எடுத்திருக்காங்க? ஒரு டைரக்டரோட கற்பனை சினிமா, ஜஸ்ட் சினிமா, இதுல எதுக்கு இவ்வளவு ரிசர்ச்னு தெரியல.
லோகி ஸ்டாண்டர்டுக்கு இப்படி ஒரு மிஸ்டேக்ஸான இந்த சீன் அதிகமா சொல்லிட்டு இருந்தாங்க. தேவா கல்யாணியை கடத்தி வச்சுட்டு தயால் கிட்ட பிரீத்தியை ரிலீஸ் பண்ண சொல்லுவாரு வீடியோ கால்ல. அப்ப ஸ்ருதியும் வீடியோ கால்ல கல்யாணியை பார்த்துட்டாங்க. அடுத்த சீன்ல எப்படி கல்யாணி அடையாளம் தெரியல அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இன்டர்வெல்ல தயால் பிரீத்தியை கடத்திடுவாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா நாய் சங்கிலியில கட்டி வச்சு டார்ச்சர் பண்றது, நாயை வச்சு பயமுறுத்துறது, தங்கச்சிகளை ரவுடிஸ் கஸ்டடியில வச்சிருக்கேன்னு மிரட்டுறது, ராஜசேகர் எவ்வளவு கொடூரமா கொன்னேன்னு சொல்லி மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அலைச்சல் டென்ஷன்ல மேபி வீடியோ கால்ல கல்யாணியை நோட் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம தேவா மட்டும்தான் கேமரா பக்கத்துல இருப்பாரு, கல்யாணி கொஞ்சம் தூரமா தான் இருப்பாங்க. கல்யாணி பிரீத்தியை கூப்பிட்டு போகும்போது கூட ஒரு செகண்ட் பிரீத்தி தயங்கிட்டு அப்புறம் தான் அவங்க கூட போவாங்க. சோ மேபி கல்யாணி திருந்திருக்கலாம், இல்ல தேவா கடத்தி வச்ச மாதிரி டிராமா பண்ணிருக்கலாம், இல்ல நான் போன பாயிண்ட்ல சொன்ன மாதிரி டென்ஷன் அலைச்சல்ல மைண்ட் ஒர்க் ஆகாம கூட இருந்திருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட லாஜிக் இருக்கு அந்த மோஸ்ட் இல்லாஜிக்கல் சீன்ல கூட. தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க, அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. தயால் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து வண்டியை பிடிச்சி ஊர் பக்கம் போகாம ஸ்ருதிஹாசன் ஏன் கூலா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி. கல்யாணியை வச்சு தயால் ஆல்ரெடி தேவா லாக் பண்ணிருப்பாரு. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் தயால் நம்மள ஃபாலோ பண்ணி வர மாட்டான்னு கொஞ்சம் கேஷுவலா இருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். தயால் கூட இருக்கும் போதெல்லாம் ஸ்ருதிஹாசன் எங்கேயுமே சாப்பிட்ட மாதிரியும் காமிச்சிருக்க மாட்டாங்க. மேபி பேசிக் லாஜிக் பயங்கர பசியா கூட இருந்திருக்கலாம். தேவா எங்கன்னு தாஹா எல்லா இடத்துலயும் தேடினதா சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன ட்ரோல் வந்துட்டு இருக்குன்னா, பிளாஷ்பேக் நடந்த அதே ஊர்ல தான் தேவா மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தாஹா கண்ல ஏன் படல? பிளாஷ்பேக் நடந்தது நார்த் இந்தியால, தேவா மேன்ஷன்ல இருக்கிறது சென்னையில. அதுவும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் அமீர் கான் சென்னையில இருக்க ஒரு மேன்ஷனை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதையும் அவர் தேடி வரணும்? என்னடா லாஜிக் இதெல்லாம்? लेकिन मेरे दोस्त के खून का बदला भी बाकी है. இன்னுமா என்ன தெரியல. படத்துல கேஸ்ட் பண்ணிருக்க வேற லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் சோபினை தவிர லோக்கி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. நாகார்ஜுனா, அமீர் கான், உபேந்திரா, ரச்சிதா ராம் இவங்க யாரோட ரோலுமே படத்துல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாத வேஸ்டட் ரோல்ஸ் இல்ல. நாகார்ஜுனாவோட சைமன் கேரக்டர் தெலுங்கு, தமிழ்னு 2 ஸ்டேட் இன்ஸ்டா ரீல்லையும் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. உபேந்திராவோட ரோல் சொல்லவே வேணாம். கூலி படத்துல நிறைய பேருக்கு அவரோட இன்ட்ரோ அண்ட் ஃபைட் சீன் தான் ஃபேவரட் போர்ஷனா இருக்கும். அமீர் கான் ரோல் நல்லா இல்லைன்னு இப்போ எவ்வளவு வேணா உருட்டலாம். ஆனா நான் ஷோரா சொல்லுவேன், கூலி HD ரிலீஸ் ஆன வாட்டி அமீர் கான் ரோல் எவ்வளவு செலிப்ரேட் ஆக போகுதுன்னு பாருங்க. லோக்கி படம் கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ரோலெக்ஸ் மாதிரி இருக்கும்னு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதையே கொடுக்காம ஒரு ட்விஸ்ட் வைக்கலான்னு அமீர் கான் கேமியோவை கொஞ்சம் ஃபன்னியா ட்ரை பண்ணிருப்பாரு. மாசா காமிச்சிருந்தா மட்டும் என்ன ரோலெக்ஸ் அப்படி எடுத்து வச்சிருக்கான்னு அதையும் குறை தான் சொல்லிட்டு இருக்க போறாங்க. பட் தாஹா என்ட்ரிக்கு அணி போட்ட BGM, அவரோட லுக்கு, உபேந்திரா சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து அவர் பீடி பிடிக்கிற சீன், ஏன் அவர் பேசுற தமிழ்ல இது எல்லாமே பயங்கர ட்ரெண்ட் ஆகும். நாகார்ஜுனா பேரு சைமன், அவர் அப்பா பேரு ஜேவியர், பையன் பேரு மட்டும் எப்படி அர்ஜுன்? எப்படி அப்பா தாத்தாக்கு கிறிஸ்டியன் பேரு, பேரனுக்கு மட்டும் ஹிந்து பேருன்னு சொன்னா லைஃப்ல மறக்க மாட்டேன். இந்த கன்றாவிக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே பதில் கிடைக்கும். முதல்ல இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. இதை யோசிச்சு அவன் மூளையை எடுத்து மியூசியத்துல தான் வைக்கணும். இதுக்கு பதில் கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. ஒரு டைரக்டர் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலின்னு தொடர்ந்து பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கும் போது புறாமே வரத்தான் செய்யும், வயிறெல்லாம் எரியத்தான் செய்யும். கூலிக்கு பண்ண இன்வெஸ்டிகேஷன் மாதிரி KGF, பாகுபலி, புஷ்பா, ஏன் விக்ரம் ஜெயிலர்ல உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணா கூட இதை விட நிறைய மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கலாம். கமர்ஷியல் சினிமாங்கிறதே லார்ஜர் தன் லைஃப். அதுல இருக்க மேஜிக்கை என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு தியேட்டருக்கு பேப்பர், பென், லென்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருந்தோம்னா லோக்கியமா டேரக்டர்ஸ் எல்லாம் மறந்துட வேண்டியதான். இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் லோகேஷ், அவர் செட் பண்ணி வச்ச ட்ரெண்ட் தான் இன்னைக்கு இந்தியால கமர்ஷியல் சினிமா. ஒரு டைரக்டரோட மிட் ஃபிலிமை டிசாஸ்டர் ரேஞ்சுக்கு நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்க அப்ரிஷியேட் கிடைக்குதோ அங்க டைரக்டர்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. காப்பின்னு அடிச்சு அட்லியை தமிழ் பக்கமே வரவிடாம பண்ணிட்டானுங்க. சொல்ல போனா அட்லியை ட்ரோல் பண்ற ஒரே இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி தான். மத்த இண்டஸ்ட்ரி அவரை வச்சு 1000 கோடி கலெக்ஷன் அடிக்கிறது, 1000 கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறதுன்னு க்ரோ ஆயிட்டே இருக்காங்க. பட் நம்ம அட்லியை காப்பின்னு சொல்லிட்டு 500-600 கோடிக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். லியோ, கூலின்னு 2 படத்தை அடிச்சிட்டீங்க. இன்னும் ஒரு 2 லோக்கி படத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணி அடிச்சு துவச்சிட்டீங்கன்னா அட்லி வழியிலே லோக்கியும் டோலிவுட், பாலிவுட்னு போயிருவாரு. கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீ தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட். சோ இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் உண்மையிலேயே மொக்க, இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு இன்னும் நீங்க நினைச்சீங்கன்னா அது என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.